ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீடியா பேஜ் பார்ப்போம். மீடியா பேஜில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ பின் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ நியூ பின் வேணுமோ அவ்வளோ நியூ பின்ஸ் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஃபைல்ஸ் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு நியூ பின் கிரியேட் பண்ணி வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நியூ பின் கிரியேட் பண்ணி சாங்ஸ் கொடுத்தாச்சுங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு நியூ கொடுத்து அசெட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு கூட இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நாட் தட் ஃபஸ்ட்லேயே பண்ணோம் அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டில் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். போக நம்ம வந்து இஃப் இன்கேஸ் வேணுன்னா இன்னொரு ஃபோல்டர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணி ஷார்ட்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கமாண்ட் என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். அது அப்படியே நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிக்கிறேன். நான் அப்புறமே டெலீட் பண்ணிடுவேன். இது வந்து விண்டோஸில் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஷார்ட்கட் கீஸ் நிறைய கற்றுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் த பாயிண்ட். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோஸ் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணலாம். இப்போ இங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட வந்து இந்த சிஸ்டமில் இருக்க எல்லா ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகிருக்க ஹார்ட் டிஸ்க், அதாவது சிஸ்டமுக்கு லோக்கல் ஹார்ட் டிஸ்க் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எஸ்எஸ்டி. ஸோ இந்த எஸ்எஸ்டிக்குள்ளே போயிட்டு எஸ்எம் ஒர்க்ஸ்குள்ளே போயிட்டு எஸ்எம் எடிட் ஒர்க்ஸ்குள்ளே நான் வச்சுருக்கேன் நந்தினி அப்படின்னு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இது வந்து நான் வச்சுருக்கேன். இதில் வந்து கேண்டிட் வீடியோ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? கேண்டிட் வீடியோ கொடுத்து ஸோ இங்கே வந்து அழகாக அப்படியே ட்ராப் டவுன் பாக்ஸாக வந்துருச்சு. இங்கே இருக்கிறது எல்லாமே வருது பார்த்தீங்களா? இந்த கேண்டிட் வீடியோ இருக்கு இல்லையா? கேண்டிட் வீடியோ கொடுத்து வந்து ஆட் ஃபோல்டர் அண்ட் சப் ஃபோல்டர் இன்டு மீடியா பூல் கிரியேட் பின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எல்லா ஃபுட்டேஜும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடும் வித் த ஃபோல்டர் ஃபைல் ஃபார்மேட் தட் வி ஹேவ். இப்போ கேட்குறதுக்கு வந்து ஃப்ரேம் ரேட் மாற்றணும் அப்படின்னு கேட்குது. மாற்ற வேணான்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இதில் வந்து லிங்க் ஆயிடுச்சு கேண்டிட் வீடியோஸ். ஸோ நமக்கு வந்து கேண்டிட் வீடியோங்கிற பேரில் வேணால் இதை அப்படியே இழுத்து கேண்டிட் வீடியோங்கிறதுக்கு பதிலாக வீடியோஸ்குள்ளேயே ஸ்ட்ரெயிட்டாக போய்க்கோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீட்டாக வீடியோஸ்குள்ளே போனால் கார்டு 1ல் இதெல்லாம் இருக்குப்பா தம்பி, கார்டு 2ல் இதெல்லாம் இருக்குப்பா தம்பி. அதுக்கப்புறம் சப்புங்கிறது வந்து ப்ராக்ஸி மீடியா, நம்ம ரெக்கார்ட் பண்ண ப்ராக்ஸி மீடியாலாம் இருக்குதா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா பார்க்குறக்கே? ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபுட்டேஜஸ் நம்ம ஸோ இதெல்லாம் ஃபுட்டேஜஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதே மாதிரி சாங்ஸுக்கு வந்து நான் வந்து சாங்ஸ் வந்து என்னோடய ஹார்ட் டிஸ்கில் வச்சுருக்கேன். ஹார்ட் டிஸ்கில் சாங்ஸ் வந்து என்னோடய டாக்குமெண்ட்ஸ்குள்ளே பிஜிஎம்குள்ளே எனக்கு தேவையான சாங்கில் வச்சுருக்கேன். நான் ஆர்ட்லிஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆர்ட்லிஸ்ட் வந்து ஒரு செமையான பிளாட்ஃபார்ம் ஃபார் டவுன்லோடிங் மியூசிக். அதனோட அஃபிலியேட்டட் லிங்க் வந்து இதிலே கொடுக்குறேன். நீங்கள் வேணால் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி டவுன்லோட் பண்ணி அந்த சாங்ஸ் வந்து ராயல்ட்டி ஃப்ரீயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து மேலே போய் பார்த்தீங்கன்னா சாங் உள்ளே வந்துருச்சு. வீடியோஸ்குள்ளே போயிட்டோன்னா வீடியோஸ் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான், நம்ம வந்து தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கட் பேஜுக்குள்ளே போய் பார்க்குறோமா, எடிட் பேஜுக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். மீடியா புல்ல ஒரு சின்ன ப்ரோ டிப் தரேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது இந்த ஒவ்வொரு டைமும் இப்படி சுற்றி போய் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோனிங்கிற ஃபைல் இந்த யூட்டிலிட்டிஸ்ங்கிற ஃபைல் வந்து நான் அடிக்கடி ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்களேன். அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃபோல்டர் டு ஃபேவரட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உட்காந்துக்கும். நான் அதே மாதிரி தான் டெஸ்க்டாப்பு டவுன்லோட்ஸ்க்கு எல்லாமே நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்போ வேணாலும் நான் டக்குன்னு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே இது ஓப்பன் ஆகிரும். ஸோ திஸ் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர் இன் DaVinci. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் மீடியா பேஜ். மீடியா பேஜில் இந்த சைடில் எல்லாமே சிஸ்டமில் இருக்க ஃபோல்டர்ஸு, இந்த சைடு எல்லாமே வந்து அந்த ஃபோல்டர்ஸோட ப்ரிவியூ வெர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு நிமிஷம். இவங்களோட இந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வீடியோஸை நீங்கள் இங்கேயே ஃபில்டர் பண்ணோம், எனக்கு இந்த வீடியோஸ் தான் வேணும், இந்த வீடியோஸ் தான் வேணாம் அப்படின்னு நம்ம பார்க்குறது எல்லாமே இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? இது என்ன தேவையோ நம்ம வந்து பார்த்து நம்ம இழுத்து கூட லோட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து நான் என்னைய மாதிரி ஃபுல்லாக அந்த ஃபோல்டர்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ணினா சாஃப்ட்வேருக்குள்ளே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே எல்லாம் வந்துருச்சு. இப்போது DaVinci அழகே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இது எல்லா பேஜஸும் வந்து இன்டர் கனெக்டட். லைக் இங்கே சேஞ்ச் ஆகினா இந்த 4-5 பேஜ் எல்லாத்துலேயும் வந்து ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகும்.